மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இது பகுதி 14. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். முதல் கேள்வி, சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இலக்கண நூல் தான். அதாவது வீரசோழியம், புத்தமித்தரோடது, வச்சனந்தி மாலை, தண்டி அலங்காரம், தண்டியோடது, இது எல்லாமே ஒரு இலக்கண நூல். அதாவது சின்னூல் அப்படின்னு சொல்லப்படுவது வந்து நேமிநாதம். இந்த டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி வந்து ஒன்று தொன்னூல் விளக்கத்தை வச்சு கேட்பாங்க, இல்லை நேமிநாதம். இந்த பிற்கால இலக்கண நூல்கள் இந்த ரெண்டு வச்சு அடிக்கடி கேட்பாங்க. சரியா? ஒன்று தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் புனைப்பெயர், அதை வச்சு தான் கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று சின்னூல் அப்படிங்கிறது வந்து நேமிநாதம். இந்த ரெண்டும் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து, புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் அப்படின்னா பாரதியார் வந்து வள்ளலாரை போற்றியிருக்காரு. சரியா? அடுத்து, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும். சரியா? மறைந்து வரும் பெயரச்சம், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஒரு வினைத்தொகை அப்படின்னா இப்போ வந்து ஊறுகாய், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊறுகாய், இதை நம்ம எப்படி பிரிப்போம்? நம்ம 3 வகையாக பிரிக்கோம். டெஃபினிஷனாக எழுதணும்னா ஊறுகின்ற காய், ஏன்னா முக்காலம் இதில் ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு பார்ப்போம். கின்ற அப்படிங்கிறது என்னது? ஒரு காலம் காட்டும் இடைநிலை. என்ன காலத்தை காட்டுது? கிறு, கின்று, ஆணின்று, இது ரெண்டுமே வந்து நிகழ்காலத்தை காட்டுது. இப்போ முதல் ரூல்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து, பெயரச்ச விகுதி எதல்லணுமா? கின்ற அப்படிங்கிறது அகரத்தில் முடியுதா? அகரத்தில் முடிஞ்சாலே என்னது? கண்டிப்பாக அது பெயரச்சத்தை குறிக்கும் ஒரு வார்த்தை தான். சரியா? அப்போ 2 ரூல்ஸுமே கரெக்டாக இது உங்களுக்கு குடிக்கிறதுனால இது வந்து என்னது? அதுவும் இல்லாமல் மறைத்து வருது. சரியா? அதனால் இது வினைத்தொகை அப்படின்னு பார்க்குறோம். வெறியி அப்படிங்கிறது ஈல முடித்தாலே சொல்லி செயல்படி தான். நான் முன்னாடியே நம்ம ஆரம்பத்தில் நான் முதல் பகுதி 1, 2லே சொல்லியிருப்பேன். சொல்லி செயல்படினா சொல்ல இனிக்குதடா, ஈல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னிசை அலபடைனாலே எப்படி இருக்குன்னா என்ன ஷார்ட் ஃபார்ம், அதுக்கு பாட்டு ஒன்று இருக்குது, சொல்ல இனிக்குதடா. அதே மாதிரி இன்னிசை பாடி வரும், அதாவது இன்னிசை அலபடைனாலே உம்மல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? இந்த 2 ஞாபகத்தினாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அடுத்து, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையில் தனித்து உண்ணாமை. அடுத்து, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் தெரிவிக்க பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் கருணாநிதி முதலியோர் ஆவர். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4 யார்? அடுத்து, ஐயோ முள் குத்தி விட்டதே. இந்த ஐயோ அப்படின்னு வந்தாலே என்னது? உணர்ச்சி தொடர். அடுத்து, செய்வினை தொடர் எப்போவுமே செய்பவரை முதன்மைப்படுத்த வேண்டும். பாரதிதாசன் பாண்டியன் பாரிசை பாடினார். சரியா? அப்போ பாரதிதாசன் தான் இங்கே ஹீரோ. அப்போது செய்பவரை முதன்மைப்படுத்திடுச்சு. இனிமையின் இயாதனின் இன்மையே இன்னாதது அப்படின்னு ஒரு குரலில் அடிமோனை கேட்டிருக்காங்க. முதல்ல உள்ளதான் பார்க்கணும். இது ஒரு அடி, இது ஒரு அடி, 2 அடி. குரல் அடினாலே என்னது? 2 அடி தானே. குரல் வெண்பால குரல் அடி, இப்போ 2 அடி இருக்குது. அப்போது முதல் வார்த்தை மோனை தானே. முதல் வார்த்தை இன்மையின் இன்மையே அப்படிங்கிறத எடுத்து எழுதுனா போதும். சக மக்கள் ஒன்றென உணர்த்துவதற்கு இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இதில் வந்து இயைவு கேட்டாங்க. இயைவுனாலே ரைமிங் எப்போவுமே இப்படி தான் வரும், லாஸ்ட்டில் தான் வரும். இப்போ லாஸ்ட்டில் உள்ளது தூக்கி எழுதுனா முடிஞ்சு போச்சு. அடுத்து, காணல் நீர், தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது அப்படின்னா காணல் நீர்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. இருப்பது போல் இருக்கும், ஆனால் இராது. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது. அது என்ன? மடை திறந்த வெள்ளம்னா தெளிவாக இருக்கும், சீரான பேச்சு, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது. அடுத்து, பொருந்தாது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அளபடை. இதில் வந்து இது மட்டும் அளபடையில் வராது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இது ஒற்றலைப்படை தானே அப்படின்னு கேட்பீங்க. ஒற்றலைப்படை கிடையாது. ஒற்றலைப்படைக்கு ஒரு 11 எழுத்து வரும். அது என்ன எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஞன நம்மன
அதாவது மெல்லினம். அடுத்து வயல், வயல் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கணும். எத்தனை எழுத்து? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது தாண்டி அக்கு, இதோட சேர்த்து 11 எழுத்து. இந்த எழுத்து வந்தால் தான் அது ஒற்றலைப்படை. இந்த எழுத்து வந்து இந்த 2 எழுத்து அடுக்கி வந்தால் தான் என்னது? இதே எழுத்து 2 அடுக்கி வந்துச்சுன்னா என்னது? ஒற்றலைப்படைங்களா? இதில் எதுவுமே வரல, அதனால இது ஒற்றைப்படை கிடையாது. இதை பார்த்து ஒற்றலைப்படை அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடக்கூடாது. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். விழுந்தானை தூக்கி விட்டேன். இத்தொடரில் விழுந்தானை அப்படிங்கிறது வினையாளனை பெயர், ஒரு ஆளை குறிக்குது. வினையாளன், வினையை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். வளர் என்ற வியச்சொல்லின் வினைமுற்று வளர்ந்தார். வளர்த்தல் அப்படின்னா என்னென்னா வினைமுற்று. சரியா? வளர்த்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அடுத்து வளர்ந்து அப்படிங்கிறது வந்து உகரத்தில் முடியுது, வினையச்சம். வளர அப்படிங்கிறது பெயரச்சம். பந்தனன் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் வந்து வா. சென்றனன்னா செல். எழுதினான்னா எழுது. பரப்பு மீன் அப்படிங்கிறதுக்கு வினையடி. வினையடி, அடிச்சொல், வேர்ச்சொல் எல்லாமே ஒன்று தான், குழம்பிடக்கூடாது. சரியா? பரப்பு, பரப்பு மீன் பரப்பு. எழுதினான் எழுது, அந்த மாதிரி. தென்னன் அப்படிங்கிறது வந்து ஒரு இடப்பெயரச்சம், இடப்பெயர் சொல். சரியா? தென்னன் அப்படிங்கிறது ஒரு தென் பகுதியை சார்ந்த ஒரு தன் அப்படின்னு அர்த்தம். இடப்பெயர் சொல். விடியலில் துயில் எழுந்தேன் அப்படிங்கிறதுல விடியல் அப்படிங்கிறது ஒரு காலம். சரியா? காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் வந்து திருவரங்கம். ஆண்டாள், அதாவது ஆண்டாள் வந்து இந்த சூடி கொடுத்த சுடர்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஸ்ரீரங்கநாதரை வந்து எங்கே மனம் முடிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது திருவரங்கத்தில், ஸ்ரீரங்கம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடினது ஞானசம்பந்தர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, சம்பந்தம் பண்ண வீட்டில் தான் என்னது போய் தூங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் இலக்கியங்களில் முதலாக தாலாட்டு பாடியவர் வந்து பெரியாழ்வார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? தாலாட்டு முதல்ல வந்து கண்ணனுக்கு பாடியிருக்காரு. தாலாட்டு அதாவது சிற்றிலக்கியங்களின் அடிப்படை தாலாட்டில் வந்து முதல்ல கொண்டு வந்து வருவது இவர் தான். சரியா? இதில் வந்து கண்ணனை வச்சு பாடியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து அந்த வரி கூட தெரியும். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி வையம் துயில வந்தானே தாளேலோ, ஒளி தாளேலோ அந்த மாதிரி படிச்சிருப்பார். சரியா? அடுத்து நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பண்ணத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் சுட்டி காட்டிய இலக்கண நூல் வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பிய நூலில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இதில் பண்ணத்தி அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடல். சரியா? அதில் பிசின்னு ஒன்று இருக்கும். பிசின்னா என்ன அப்படின்னா விடுகதைன்னு அர்த்தம். முதுசொல்னால் என்ன நமக்கு தெரியும், பழமொழியை தான் எனது முதுசொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடை பாடியவர் வந்து அழகிய சொக்கநாத பிள்ளை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் வந்து மனோன்மணியம், சுந்தரம் பிள்ளை எழுதியிருக்காரு. இது பொறுப்பதில்லை தம்பி, எரித்தழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் அப்படின்னு பாரதியோட வரிகளில் பாஞ்சாலி சபதத்தில் கூறினது யார் அப்படின்னா பீமன். அதாவது பீமன் சொல்கிறான். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது திரௌபதியை வந்து வச்சு மேடையில் வச்சு கௌரவர் சபையில் வச்சு சீட்டாட அந்த சூதாட்டத்தில் வந்து இழந்துருவான். யார் இழந்துருவா அப்படின்னா தர்மன் இழந்துருவான். அதனால வெகுண்ட பீமன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அண்ணனையே என்னது தண்டிக்கணும், அவன் வந்து என்ன நம்ம வீட்டோட கதிர்னா யார், நம்ம விட்டு ஒளிக்கதிராக இருக்கிற அந்த திரௌபதி இழந்துட்டான், அதனால் அவனோட கையை என்னது எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் கோவப்படுறான் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நபி அப்படின்னா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து புனல் அப்படின்னா நீர், உகுதல் அப்படின்னா சொரிதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து முகில் அப்படின்னா மேகம் அப்படிங்கிறது அர்த்தம். இது எல்லாமே மாறி இருக்குது, இதுக்குள்ளேயே தான் இருக்குது. வாயில் இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது தூது இலக்கியத்தை வாயில் இலக்கியம் சொல்லுவோம். நம்ம ஜிகிருதந்தா தூது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜிகிருதத்தை வந்து எப்படி குடிப்போம், வாயில் தான் குடிப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. இந்த சிலை அப்படின்னா என்ன, கோதைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எதை குறிக்கும்னா வில் அம்பை தான் குறிக்கும். சரியா? சிலை அப்படிங்கிற வில் அம்பை தான் குறிக்கும். வில் அம்பெல்லாம் எதுக்கு பார்ப்போம், யாரோட கொடியில் இருக்கும், சேர நாட்டு கொடியில் இருக்கும்.
பாண்டிய நாடுனா 2 கெண்டை மீன் இருக்கும். சோழ நாடுனா புலி இருக்கும். பல்லவ நாடுனா சிங்கம் இருக்கும், இல்லைன்னா நந்தி இருக்கும். சரியா? அடுத்து குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதலாயிரம். அதாவது மொத்தம் 4 வகையாக வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை பிரிச்சிருப்பாங்க. அதை முதல் ஆயிரத்தில் வந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அருண்மொழி தேவர் என்று பெயரிடப்பட்டவர் யார்? இப்போ இயற்பெயருடையவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சேக்கிலார். பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார் தான் அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயராக இருக்குது. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல்தீன் எனும் செல்வமே பழுத்த சேநகர். சேநகர்ங்கிறது ஒரு செம்மையான நகர். எந்த நகர் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மக்காலேருந்து மதினாவுக்கு வந்து இடம்பெயர்வார். யார் அப்படின்னா நபிகள் நாயகம் இடம்பெயர்வார். அந்த நகர அமைப்பை வந்து இதில் பேசியிருப்பாங்க. அந்த நகரம் எப்போ சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லும்போது தீன் அப்படிங்கிற மார்க்கம் வந்து நிறைந்த நகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தீன் அப்படிங்கிறது ஒரு மார்க்கம். சரியா? இஸ்லாத்தில் வந்து இடம்பெறுகிற ஒரு முக்கியமான மார்க்கம். அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த நகரம்ங்கிறது எந்த நகரம் அப்படின்னு பார்க்கும்போது மதீனா. சரியா? மக்கால இருந்து மதீனாவுக்கு வராரு. குறைசீன மக்கள் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறதுனால அங்கேருந்து இங்கே வருவார், இடம்பெயர்வார். சரியா? அது வந்து நம்ம சீரா புராணத்தில் வந்து உமர் புலவர் எழுதியிருக்கார். அடுத்து மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவை காண்டம், இந்த 3 காண்டங்களுக்கு இடம்பெற்ற நூல் திருவிளையாடற் புராணம். இது வந்து நேற்று பார்த்தோம். இது எப்படி பார்த்துருப்போம்னா திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். 3 காண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அது விளக்கமாக பார்த்துருக்கோம். நேற்று அதில் பார்த்தோம். இதில் இப்போ கோவலன் தன் தீது இழல் அப்படின்னு யாரை குறிப்பிட்றான்னா மாதவி குறிப்பிட்றான். இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மாதவி காணல் வரி பாடுவா. காணல் வரி பாடினோடனே பிரிஞ்சு வந்துடுவான். யார்கிட்டருந்து? மாதவிகிட்டேருந்து பிரிஞ்சு வந்துடுவான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நெய்தல் நில தலைவனை வச்சு ஒரு பாட்டு பாடியிருப்பாள். அது தப்பாக நினச்சிக்கிட்டு நீ என்னை விட்டுட்டு நெய்தல் நில தலைவனை நீ வந்து இது காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. இந்த சண்டையெல்லாம் போட்டு வெளில வந்துடுவான் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் வயந்த மாலைன்னு ஒரு தோழி இருப்பாள். அவள் தோழி மூலமாக ஒரு லெட்டர்லாம் முதல் கடிதம் அனுப்புவாள். அந்த கடிதத்தில் வந்து அவன் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா அந்த கடிதத்தை படிக்கவே மாட்டான். சரியா? ரொம்ப கோபத்தில் இருப்பான். 2வது கடிதம் வந்து கௌசிகாமணி அப்படின்னு ஒருத்தர் அனுப்புவார். அவர் மூலமாக அனுப்புவாள். அதை படிப்பான். அது எப்போ படிப்பான் அப்படின்னு பார்க்கும்போது மதுரைக்கு போய்கிட்டு இருக்கும்போது படிப்பான். அதாவது கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு இடம்பெறும்போது அப்போ படிப்பான். அப்போ சொல்கிறான் இவன் மேலே தப்பு கிடையாது, அப்படின்னு அப்போ சொல்லலாம். தன் தீது இழல் அப்படின்னு வந்து மாதவியை வந்து கோவலன் சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூல் வந்து இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள் அப்படின்னு பார்க்குறோம். உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி அப்படிங்கிறது எதை குறிக்குது? சிலப்பதிகாரத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்குறோம். உலக உயிர்களுக்கு உண்டி உடை உரையுள் கொடுப்பது எதுவென சொல்லுது அப்படின்னா அறம். சரியா? ஒருத்தங்களுக்கு அறம் அப்படின்னா என்னென்னா தர்மங்கிறது என்னென்னா சாப்பாடு போடுறது, ட்ரெஸ் கொடுக்கறது, ஒருத்தங்களை தங்க வைக்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறது, அவ்வளோதான். இதுதான் அறம் அப்படின்னு வந்து யார் சொல்லுது? மணிமேகலை சொல்லுது. அடுத்து இதில் பொருந்தாமல் இருக்குது, நிறைய பொருந்தாமல் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பொருந்தாமல் இருக்குது. இது மட்டும்தான் பொருந்திருக்கு. நொடைனா விலைன்னு அர்த்தம். அது வந்து துகிர் அப்படின்னா பவளம்னு அர்த்தம். கிளி அப்படின்னா வந்து துணி அப்படின்னு அர்த்தம். மறு அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பேரண்டத்தின் தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் நூல் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து பரிபாடல். அதாவது ஊழி காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, உலகம் வந்து குண்டு ஊசியோட தலைப்பகுதியை விட 1000 மடங்கு சுருங்கினுச்சு, அப்புறம் வெடித்து நெருப்பு குழம்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் குளிர்ந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய மழை பெஞ்சிச்சு, மேகம் உருவானுச்சு, இந்த உயிர்வெளி காற்று உருவானுச்சு, இது எல்லாம் விளக்கப்பட்டிருக்கும் இதில் பரிபாடலில். அடுத்து வந்து சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு பார்க்கும்போது பரிபாடல், இல்லைன்னா கலித்தொகை கூட சொல்லலாம். 2 நூலுமே சொல்லலாம். இங்கே வந்து பரிபாடல் இருக்குது, அதனால் பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் வந்து முல்லைப்பாட்டு. எவ்வளோ அடினா 103 அடிகளை கொண்டது. அப்போ அதிகமான அடி எங்கே இருக்குன்னா இதில் இருக்குது. 782 அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி. இந்த நூலில் வந்து மதுரை காஞ்சி நூலை பொறுத்த வரைக்கும் நிலையாமையை பற்றி, காஞ்சி அப்படின்னா நிலையாமைன்னு அர்த்தம். அதுலேயும் மதுரை காஞ்சி வந்து மதுரை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். பாதிக்கு பாதி 782 பாதிக்கு பாதி வந்து மதுரையோட நகரோட சிறப்பை பற்றி, அதுக்கப்புறம் நிலையாமை, இந்த உலகமே போய் தான், நேற்று இருக்கவே இன்றைக்கி இருக்க மாட்டான் அப்படிங்கிற நிலையாமை உண்மையை வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கணும்னா கங்கை படலம். அதாவது கங்கை படலம் குகன் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். சிறுங்கி பேரம் அப்படின்னு ஒரு நாட்டோட தலைவனாக இருப்பான்.
அவன் என்ன பண்ணுவான், அதாவது ராமன் சீதை இலக்குவன்லாம் கங்கை கரையை கடக்கிறதுக்கு உதவுவான். கங்கை கரையை கடக்க உதவுவான். அவன் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குகன். அந்த குகன் வந்து கங்கை கரையை கடக்குவதனால அதுக்கு பேர் என்னது, அந்த படலத்துக்கு பேரே கங்கை படலம் அப்படின்னு அழைக்கப்படுது. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பாரதியார் பாடுறாரு. அடுத்து கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் வந்து சுந்தரகாண்டம். அனுமன் அப்படின்னா சுந்தரன் அப்படின்னு அர்த்தம். சுந்தரகாண்டம் முழுக்க அனுமனை பற்றி தான் பேசும் சுந்தரகாண்டம். அடுத்து வந்து ஏலாதி எந்த வகை நூல் அப்படின்னு பார்க்கும்போது 14 கீழ்கணக்கு. 14 கீழ்கணக்குன்னா அது ஃபுல்லாமே அட்வைஸாக இருக்கும். அட்வைஸ்னால் என்ன, அறநூல்களாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீதி நூல்கள் அறநூல்கள் வந்து ஏலாதியில் இருக்குது. அப்போ ஏலாதி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மருந்து பேரில் அமைந்த 2 நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது திரிகடுகம் ஏலாதி. திரிகடுகம் வந்து 3 வகை மருந்துகளையும், ஏலாதி 6 வகை மருந்துகளையும் பேசுது. 3 வகை மருந்து அப்படின்னு பார்க்கும்போது சுக்கு மிளகு திப்பிலி. இந்த 6 வகை மருந்துலேயும் அதே வரும், சுக்கு மிளகு திப்பிலி. அடுத்து ஏலம், லவங்கப்பட்டை, அடுத்து தக்கோலம் அப்படின்னு ஒரு பூ. இந்த தக்கோலம் பூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல வந்து கொரோனா தாக்கப்பட்ட போது முதல்ல இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருது இந்த கொரோனா நோயிலிருந்து அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பூ நம்ம ஸ்டார் பூ, பிரியாணியில் போட்டு போகிற ஸ்டார் பூ, அதான் தக்கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ 6 பொருள்களை கொண்ட மருந்து நூல் அப்படின்னா ஏலாதி. திரிகடுகம், திரி அப்படின்னாலே 3 அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 பொருட்களை கொண்ட மருத்துவ நூல் வந்து திரிகடுகம் அப்படின்னு பார்க்கும். இது ரெண்டுமே வந்து 14 கீழ்கணக்கு நூல். சரியா? மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு மூதுரையில் ஔவையார் பாடியிருக்காங்க. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். இப்போ லத்தீன் மொழின்னு பார்த்தாச்சு, வீரமாமுனிவர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பின்னாடி ஒரு பொறுத்துக்களை தேவைப்படும். அடுத்து பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இதில் தமர்னா என்ன, துணையாக கொள்ளுதல் அப்படின்னு பொருள். சரியா? இது என்ன அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே வரும். கிடைத்தற்கரிய பெரும் பேறுகள் எல்லா பெரும் பேறு அப்படின்னு பார்க்கும்போது பெரியாரை துணை கொள்வது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவின் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு பார்க்கும்போது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும். அடிப்படை தேவைன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு, அடுத்து உணவு முடித்த பிறகு அடுத்து உடைக்கு அப்புறம் வந்து ஒரு உறைவிடம், ஒரு வசிப்பிடம். சரியா? ஒரு ரூமு, நமக்கு தேவையான ஒரு வீடு. அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து புத்தக சாலை ஒன்று வேணும் அப்படின்னு வந்து அறிஞர் அண்ணா தன்னோட வானொலி உரையில் சொல்லியிருக்காரு. அடுத்து சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர் வந்து ராமலிங்க அடிகள். அடுத்து வந்து மூலிகை மருத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆவாரம்பூ வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும், வாழைப்பூ வந்து வயிற்று புண்ணை ஆற்றும், வல்லாரை நினைவாற்றலை கொடுக்கும், முடக்கத்தான் வந்து மூட்டு வலியை, முடக்கத்தான் மூட்டு வலி, மூ அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறுவர்களால் தீக்குச்சி, அதாவது இது பல்பம் அப்படின்னா ஸ்லேட்டு குச்சி பிடிக்க வேண்டிய வயசில் போய் அப்படின்னு வந்து ஒரு புதுக்கவிதை எழுதியிருக்கார். யாருன்னா அப்துல் ரஹ்மான் வந்து தீக்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு தீக்குச்சி அந்த இதில் வேலை பார்ப்பாங்கள்ல, தீக்குச்சிகளுக்காக அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க அந்த குழந்தைகள், வறுமையினால் வேலை பார்க்கும் குழந்தை தொழிலாளர்கள் நிலைமையை பற்றி அப்துல் ரஹ்மான் வந்து ஏற்றிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் அப்படிங்கிற இடம் வந்து யாரை குறிக்குதுன்னா அரேபியர் வணிகம் செய்த ஒரு இடமா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தோவாளை அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்குது பூச்சந்தை, அய்யலூர்னா ஆட்டுச்சந்தை, ஈரோடு அப்படின்னா ஜவுளிச்சந்தை எல்லாருக்கும் தெரியும். நாகப்பட்டினம் கடற்கரையோர ஏரியா, கண்டிப்பாக இப்போ என்ன இருக்கும், மீன் சந்தை. அடுத்த மூவலூர் ராமாமிர்த அம்மாள் வந்து வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1583 to 1962 அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. இது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னு ஒரு பாடல். இது வந்து சினிமா பாடலாக வந்து சிவாஜி நடிச்சிருக்காரு. சரியா? பாரதியார் மாதிரி ஒரு வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த பாடல் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாடல். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நாட்டு பெண்களுடனே அப்படின்னு ஒரு பாடல். இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழகத்தின் எகர உகர வரிசை எழுத்துக்களில்
புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை கலைந்தவர் வந்து வீரமாமுனிவர். அந்த காலத்தில் எப்படி அப்படின்னா, இப்படி புள்ளி வச்சுருந்தா ஏ குறில்னு அர்த்தம், இப்படி புள்ளி வைக்காமல் இருந்தால் இப்படின்னு அர்த்தம், ஏ அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த இப்படி இருக்குது குழப்பம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓலைச்சுவடியில் புள்ளி கூட வைக்க மாட்டாங்க, புள்ளி வச்சா கிழிஞ்சிருன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஏ அப்படின்னாலும் இப்படி தான் இருக்கும், ஏ அப்படின்னாலும் இப்படி தான் இருக்கும். அப்போ வந்து பொருள் குழப்பம் ஏற்படும். அதுக்காக அப்போ வந்து குறில் ஏவாக இருந்தால் இப்படி, நெடில் ஏவாக இருந்தால் ஏவாக இருந்தால் கீழே ஒரு சாய்க்கோடு போடணும் அப்படின்னு ஆரம்பித்து வச்சார். யாருன்னா வீரமாமுனிவர் தான் ஆரம்பித்து வச்சார். அதனால தான் வந்து அவரை முதன்மைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லுது. அடுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவர் வந்து மல்லியற்பா அப்படிங்கிற துறைமுகமாக சுட்டப்படுவது வந்து மயிலாப்பூர் தான் மல்லியற்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி அதாவது முனைவர் பட்டம் பெற்றவர் யாருன்னா சட்டமேதை அம்பேத்கர். அடுத்து மணக்கொடை வாங்கும் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் வந்து காயிதே மில்லத். காயிதே மில்லத் வந்து ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு பார்க்குறோம். இவர் ஏன் முக்கியமானவர் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு எம்பியாக இருந்திருக்காரு, தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு எம்பியாக இருந்திருக்காரு. இவர் சட்ட மேலவையெல்லாம் பணியாற்றும் போது இவரோட முக்கியமான முழக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இப்போது வந்து நிறைய நமக்கு தாது உப்புக்கள்லாம் என்னது தாது பொருட்கள்லாம் எடுக்கிறோம், இரும்பு இந்த மாதிரி நிறையா. இந்த தாது பொருட்களை எடுத்து அது கனிமங்கள்லாம் வெளியில் எடுங்க, அதன் மூலமாக நிறைய உலோகங்கள் செய்யலாம், அது ஏற்றுமதி பண்ணலாம், அதுலேருந்து நிறைய வருமானம் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்ப காலத்திலே வந்து சட்டசபையில் முழங்கியவர் தான் காயிதே மில்லத் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப நேர்மையான மனிதர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வீரமாமுனிவர் அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலி, இப்போ நான் பார்த்தோமா அதுதான் பார்த்துக்கோங்க அப்படி சொன்னேன். அடுத்து ஜி போப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து, கால்டுவெல் வந்து அயர்லாந்து, சீகன் பால்க் வந்து ஜெர்மன். இது எப்படின்னு வச்சுக்கோன்னா, வீரம்மா வந்து தாலி வந்து கட்டிக்கிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க, வீரம்மா தாலி கட்டிக்கிட்டா, இல்லை முனியம்மா தாலி கட்டிக்கிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஜியு போப்பா யார் போப்பான்னா, இங்கிட்ட லாந்திக்கிட்டு இருக்காத இங்கிலாந்து, லாந்திக்கிட்டு இருக்காமல் போப்பா அங்கிட்டு போப்பா அப்படிங்கிறோம். அடுத்து கால்லாம் அயர்ந்து தூங்கிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சிலரும் கால்லாம் ஒரு மரத்து போச்சு அயர்ந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சீகன் பால்க்கு அப்படிங்கிறது ஜெர்மன். இது எப்படின்னா ஜெர்சி பஸ்னால் பால் கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் வந்து பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும்போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு ஓவேசா வந்து எந்த நூலில் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து தன்னோட தன் வரலாற்று நூலில் சொல்லிடுறாரு. சரியா, இது வந்து தன்னோட தன் வரலாற்று நூலில் என் சரிதம், அந்த நூல் பேர் என் சரிதம். மொத்தம் அவர் 2 எழுதியிருக்காரு, ஒன்று என் சரிதம், இன்னொன்று நினைவு மஞ்சரி. இதில் என் சரிதம் அப்படிங்கிற நூலில் அந்த காலத்தில் உள்ள இந்த பாடசாலை முறையை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அவர் எப்படி படித்தார், தமிழ் தாத்தா இருக்கார்ல அவர் எப்படி படித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் வித்யாபியாசம்னு என்ன, எழுத்து பேச்சு, நம்ம 2 வரி 4 வரிலாம் போடுறோம்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, காணல் வரி அப்படிங்கிறது ஒரு படலம், ஒரு காதை. எந்த காதை அப்படிங்கும்போது சிலப்பதிகாரத்தில் ஒரு காதை. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிலப்பதிகார காப்பியத்தில் காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். 2மே சரி. அடுத்து திராவிட சாஸ்திரி அப்படின்னா யாருன்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வட்டார மொழி வந்து இருக்குது. கிளை மொழி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மொழியிலேருந்து கிளைத்தது அப்படின்னு பார்க்கும்போது கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி வந்து நாளேடில் தான் இருக்கும். நம்ம பேசுகிறதும் எழுத்து மொழி வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கும், இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நாளேடுகளில் எழுத்து வழக்கில் தான் இருக்கும், தூய தமிழில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பேச்சு வழக்கு வந்து உணர்ச்சி மொழியில் தான் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் ஏகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பத்தை கலைந்தவர் வந்து இப்போ தான் பார்த்தோம் வீரமாமுனிவர். இத்தாலியிலேருந்து வந்து தமிழ் படிச்சுட்டு இலக்கணம் எழுதியிருக்காரு, இலக்கண நூல்லாம் எழுதிட்டு அதிலிருந்து நமக்கு என்ன பயன்படும், நமக்கு எது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு ஒரு நல்லது செஞ்சவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும்
கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். இது வந்து அரங்கேற்று காதைன்னு ஒரு காதை இருக்குது. மாதேவி வந்து தன் 12 வருஷமாக இந்த பரதம் கற்றுக்கிட்டு அதை அரங்கேற்ற போகிறான். அப்போ அந்த மேடை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேடையில் எங்கே லைட்டு கட்டணும், எங்கே லைட்டு கட்டினா அப்போ தான் எனது தூணோட நிழல் படாது. அடுத்து மேலே அது விதானம் மேலே வந்து எப்படி பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும், மூங்கிலால் எத்தனை அடி நீளம் இருக்கணும், எத்தனை அடி அகலம் இருக்கணும், எத்தனை அடி உயரம் இருக்கணும் அந்த மேடை, அந்த மேடையில் எங்கே வாத்திய வாசிக்கிறவங்க எங்கே இருப்பாங்க, டீச்சர்ஸ் எங்கே, அந்த பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் எங்கே இருப்பாங்க. இப்போ இது எல்லாம் விளக்கியிருப்பார். சரியா? அதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கூட சொல்லிப்பார். மேடையில் ஸ்க்ரீன்லாம் போட்டு தானே ஒரு நாடகத்தில் தொடங்குவாங்க. அப்போது ஒரு சைட்லேருந்து வரும் சில ஸ்க்ரீன்லாம், இந்த சைட்லேருந்து அப்படியே போகும், அது வந்து ஒருமுக எழினி. அடுத்து 2 சைட்லேருந்து வரும், அது வந்து பொறுமுக எழினி. கறந்து வரல் எழினினா மேலேருந்து கீழே வரும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரதை பொறுத்து கூட இந்த ஸ்க்ரீனையே 3 வகையாக பிடிச்சிருப்பார். இது எல்லாம் இதில்னா இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறியிருக்காரு. எந்த காதை அப்படின்னு கேட்டாங்கன்னா அரங்கேற்று காதை. அடுத்து மீசைக்கார பூனை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பாவண்ணன். பாவண்ணனை பொறுத்த வரைக்கும் கன்னட இலக்கியத்தோட மிகப்பெரிய தொடர்பு கொண்ட ஒரு எழுத்தாளர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னட இலக்கியத்தோட மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புலேருந்து இடம்பெற்ற சிறுகதையில் ஒன்று தான் என்ன கதை அப்படின்போது குளத்தங்கரை அரசமரம். இது வந்து தமிழின் முதல் சிறுகதை. சரி, தமிழின் முதல் சிறுகதை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வாவேசு ஐயரால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். தமிழின் முதல் நாவல்னா பிரதாப முதலியார் சரித்திரம், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இது வந்து சிறுகதை, அது நாவல், இது சிறுகதை. இது ரெண்டுமே வந்து நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். பெருங்காப்பியம்னா என்ன, சிறுங்காப்பியம்னா என்ன, அதுக்கான இலக்கணம்னா என்ன அப்படின்னு தண்டி அலங்காரம் தான் சொல்லுவோம். அதுனா என்ன, இது என்ன இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காப்பியம்னா எப்படி இருக்குன்னா தன்னிகர் இல்லா தலைவன் இருக்கணும். அந்த வில்லன் வந்து என்ன அடித்தாலும் அவன் சாகவே மாட்டான். அதான் ஹீரோ. இப்போ வரைக்கும் கதை அப்படி தானே போகுது. இப்போல்லாம் நிறைய படத்தில் செத்துடுறாங்க, ஆனாலும் எப்படியோ உயிர் படைச்சு வர மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் காப்பியங்களையும் அவனை அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கணும், தன்னிகராக தலைவன் இருக்கணும். அப்புறம் வந்து இயற்கையை வாழ்த்துற மாதிரி இருக்கணும், சூரியன் வந்திருக்கணும், நாடு நகரம் இதை பற்றி பாடணும், ஆறை பற்றி வாழ்த்தி பாடணும். இந்த மாதிரி எனக்கு அடுத்து திருமணம் நடக்கணும், முடிசூட்டம் நடக்கணும், போர் நடக்கணும். இந்த மாதிரி முறையாக வரும். அதுதான் வந்து பெருங்காப்பியம் சிறுங்காப்பியத்துக்கான இலக்கணம். இதை தண்டி அலங்காரம் சொல்லுது. அடுத்து முத்துசாமி, கூத்துப்பட்டறை முத்துசாமியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து தாமரை திரு பெற்ற முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் சொல்லியிருக்காங்க. இது தவறு. இவர் வந்து கலைஞாயிறு முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோளாக கொண்டவர். இது புத்தகத்தில் இருக்குது, சரிதான். முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கினார். இதுவும் சரிதான். அடுத்து இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் சொல்லுவோம். இப்போ பல்கலைக்கழகம் மாறிச்சு. இந்த கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு வங்கத்தில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அடுத்து நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. அது நாளும் கிழமையும் நலிந்தவர்கள் சோம்பலாக இருக்கவங்களுக்கு என்னது, நாளும் கிடையாது கிழமையும் கிடையாது, பாடி போயிருந்தால் ஒரு கிழமையும் கிடையாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு கிடையாதுன்னா அன்றைக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அன்றைக்கி தான் என்னது, சிக்கன் எடுக்கணும், மட்டன் எடுக்கணும், எல்லா வேலையும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா கந்தர்வர் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் வந்து பூங்கொடி. அடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை அப்படிங்கிற திரை இசை பாடல் இயற்றியவர் வந்து கண்ணதாசன் அப்படின்னு பார்க்குறோம். இது உண்மை தொகை. எது உண்மை தொகை அப்படின்னு பார்க்கும்போது தொகை அப்படின்னாலே மறைந்து வந்திருக்கணும். இந்த தேரும் பாகவனம் அப்படிங்கிறது இது உண்மை தொகை கிடையாது, ஏன்னா வெளிப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது. இதுதான் கரெக்டாக இருக்குது. அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறது அண்ணன் தம்பி அப்படின்னு மறைஞ்சு வந்திருக்கு. மொத்தம் என்னது, மறைந்து வந்திருக்கு. அதான் உண்மை தொகை. செல்வி வந்தாள் அப்படிங்கிறது பிறவினை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ என்னது பார்க்கணும்னா அந்த ஒரு செயலை இன்னொருத்தங்களால் செய்ய வைக்கணும். அப்போ செல்வி செய்வித்தாள் அப்படின்னு மாற்றிருக்காங்க. பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடுக்கணும். அதில் செய்யுள் இயற்றினான், கூடை முடைந்தான், சுவர் எழுப்பினான், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து சரியான இனம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். மற்றதெல்லாம் ஷர்ட்டு மேலங்கி இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு ஒன்றே பெரியார் பெறக்கூடாது. இதில் ஆப்ஷன்லேயே நல்ல வேலைக்கு இல்லை, இல்லைன்னா குழம்பிடக்கூடாது. இது நேரு வந்து அம்பேத்கரை புகழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம்.
அடுத்து எவருடன் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்லிருக்காருன்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அதாவது உள்ளே வச்சுட்டு இவன் நல்லவே இருக்க மாட்டான், இவன் நாசமாக போவான் அப்படின்னு மனசுக்குள்ளே இது பண்ணிடுவான். ஆனால் நம்மளை பார்த்தோன்னே வாங்க ஜி வாங்க எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தா நீங்கள் நல்லா இருக்கணும் தான் ஜி, நான் உங்களுக்கு ப்ரேயரே பண்ணுறேன் அப்படிமானுங்க. அவனுக்கு பார்த்தா உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு பேசிட்டு இருப்பீங்க. அவங்க கூட ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க, வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். அவனை ரொம்ப போட்டு அவங்க கூட என்னது உறவு வச்சுக்காதீங்க அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் எது அப்படின்னு பார்க்கும்போது வன்சொல் அப்படின்னு பார்க்குறோம். நண்பாற்றாகி நயமிலை செய்தார்க்கு, இந்த நயம் இல்லை அப்படின்னா எதிர்ச்சொல் அப்படின்னு நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மானை அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து தவறான ஒன்று கேட்டிருக்காங்க. இது ஒரு காய் விளையாட்டு, ஒரு உரையாடல் விளையாட்டு, ஒரு சொல் விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். இது 10 பேர் இணைந்து விளையாடுறது கிடையாது. இது அம்மானை வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து செம்மை, பசுமை, கருமை, இதில் பொருந்தாதது எளிமை. இது எல்லாமே பண்புத்தொகை நிறம் அடிப்படையில் வந்திருக்கு. ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு அப்படின்னு அர்த்தம். அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் அப்படின்னா புதை சாக்கடை அப்படிங்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பு. கரி அப்படின்னா யானை. சரியா, கரி வளம் வந்த நல்லூர் அப்படின்னு சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்குது. கரி அப்படின்னா யானை, யானை வளம் வந்த ஒரு ஊர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து காய்கறி அப்படிங்கிறது அந்த அடுத்த உள்ள கறி குறிக்குது. அடுத்து கூலம் அப்படின்னா இந்தல வரக்கூடாது, இந்தல தான் வரணும், இயல்பு லகரம் வரணும், பொது லகரம் வரக்கூடாது. சரியா, கூலம் அப்படின்னா தானியம்னு அர்த்தம். மற்றபடி எல்லாமே கரெக்டு. கோலம்னா அழகு, குளவி, குழந்தை, கூரைனா புடவை, எல்லாமே கரெக்டு. அடுத்து வந்து அடுத்து தே அப்படின்னா தெய்வம், கடவுள் அப்படின்னு அர்த்தம். பூ அப்படின்னா கூ அப்படின்னு அர்த்தம், பூமியை வந்து கூ அப்படின்னு அர்த்தம். அடுத்து வாக்கியமைப்பு சரியாக அமைக்கணும். அதில் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், இது பாரதிதாசனோட வரி. விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமனார். அதனால் வந்து கண்மூடி எழுத படிக்க கற்றுக்கொண்டவர். சரியா, கண்மூடியே அவருக்கு ஏற்கனவே தெரியும், படிக்க தெரியும், அதனால் கண்மூடியே எழுத கற்றுக்கொண்டவர் தான் யாருன்னா இளங்குமரனார். அடுத்து பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு எனும் தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உரை நிகழ்த்தியவர் வந்து தனிநாயகமடிகள். அடுத்து அகரவரிசை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அகரவரிசைனாலே ஃபஸ்ட்டு எனக்கு உயிரெழுத்து, அடுத்து உயிர்மை எழுத்து. சரி, அந்த வரிசை எப்படி அமையணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் முழுசாக காணொலி பார்த்துட்டீங்க. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ரு இருந்துச்சு அப்படின்னா கருத்து பெட்டியில் பதிவிடுங்க, நம்ம அதை பற்றி சரியான விடைகளை பதிவிடலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.